السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فأما الإنسان إذا ما ابتلاه ربه فأكرمه ونعمه فيقول ربي أكرمن وأما إذا ما ابتلاه فقدر عليه رزقه فيقول ربي أهانن. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: تعرف إلى الله في الرخاء يعرفك في الشدة. صدق رسوله النبي الكريم. எல்லா புகழும் புகழ்ச்சி நம்மை படைத்தாலும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. நமது நாயகம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னார் வழி நடந்த அத்துணை சஹாபாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், வலிமார்கள், குறிப்பாக நாட்களில் சிறந்த நாளான இந்த ஜும்ஆ நாளன்று அல்லாஹுவின் இறை இல்லத்தை நோக்கி விரைவாக வந்திருக்கும் நம் அத்துணை நபர்கள் மீதும், இனி இந்த அல்லாஹுவின் சன்னிதானத்தை தேடி வருகிற அத்துணை இஸ்லாமின் உள்ளங்கள் மீதும் ஸலாத்தினும் கருணையும் சலாமும் ஈடற்றமும் உண்டாகட்டுமாக. ஆமீன். இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்றால் அது இஸ்லாம் மட்டும்தான். அந்த இஸ்லாம் மார்க்கத்தில் வாழ்கிற நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலேயே வஃபாத் ஆகப்படி பாக்கியத்தின் அத்துணை பேருக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன். கண்ணி மிகுந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 1448 ஆண்டின் 2வது மாதமான சஃபர் மாதத்தின் 2வது ஜும்மாவில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை முடிந்த ஒருவர் முஸ்லிம் ஆகிறார். முஸ்லிமான மனிதர் அவர் ஈமான் முஜ்மல், ஈமான் முஃபஸ்ஸல் என்கிற விஷயங்களை எல்லாம் அவர் இறை நம்பிக்கை கொள்ள வேண்டும். அவர் நம்பிக்கை கொண்டதற்கு பிறகு அவர் முஃமின் ஆகிறார். எதை அவர் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றால், அல்லாஹ் தன் பண்புகளுடனும் தன்மைகளுடனும் எவ்வாறு இருக்கிறானோ அவ்வாறு நான் அல்லாஹ்வை ஈமான் கொண்டேன். அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு நான் முழுவதுமாக அடிபணிந்து நடப்பேன் என்றும், அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தூதர்கள், வேதங்கள், மலக்குமார்கள், நாளை மறுமை நாள் என்ற ஒன்று இருக்கிறது என்பதை, மரணத்திற்கு பின் உயிர் கொடுத்து எழுப்புவதை, நாளை மறுமையில் இம்மையிலும் நலவும் தீயதும் அல்லாஹ்வின் கட்டளைப்படியே நடக்கிறது என்பதையெல்லாம் ஒருவர் நம்பிக்கை கொண்டதற்கு பிறகு அவர் முஃமின் ஆகிறார். வெறுமன கலிமாவை சொன்னால் முஸ்லிம். அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹுடைய தூதரை, வேதங்களை, மறுமை நாளை, மரணத்திற்கு பின் எழுப்பப்படுவதையெல்லாம் அவர் நம்பிக்கை கொள்கிற பொழுது முஃமின் ஆகிறார். முஃமின் ஆகிறார் என்றால் அந்த முஃமினுக்கு பிறகு அவருக்கு இருக்கிற அடையாளங்கள் என்ன, அவர் குறித்து இஸ்லாம் எந்த கண்ணோட்டத்தோடு பார்க்கிறது என்பதைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் திருமறையில முஃமின், இறை நம்பிக்கையாளர் என்ற இந்த வார்த்தையை
குர்ஆனில் ஒரு முறை அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கிறார். அதே குர்ஆனில் முஃமின்கள், இறை நம்பிக்கையாளர்கள் என்ற வார்த்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 173 முறை அல்லாஹ் குர்ஆனில் பயன்படுத்தியிருக்கிறார். குர்ஆனில் மட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஈமான் கொண்ட நல்லடியார்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்ட முஃமின்களே என்று அல்லாஹ் 89 இடத்தில் குறிப்பிடுகிறார். அப்ப முஃமின் என்பவர் யார்? அவருக்கான அடையாளங்கள் என்ன, அவருக்கான பண்புகள் என்ன என்பதை குர்ஆன் என்ன சொல்கிறது என்று நாம் பார்ப்போம். சூரத்துல் முஃமினூன், இறை நம்பிக்கையாளர்கள் என்கிற பெயரில் ஒரு அத்தியாயம் குர்ஆனில் இருக்கிறது. அதில் அல்லாஹ் பேசுகிறார், கத் அஃப்லஹல் முஃமினூன், இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். யார் முஃமின்கள், யார் இறை நம்பிக்கையாளர்கள்? அல்லாஹ்வை வரிசையாக பேசுகிறார். அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவர்கள் தொழுகையை உள்ளச்சத்தோடு தொழுவார்கள். வல்லதீனஹும் அனில் லக்வி முஅரிதூன், வீணானதை விட்டு விலகி இருப்பார்கள். வல்லதீனஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன், முறையாக ஜகாத் கொடுக்க தகுதியான பொழுது அந்த ஜகாத்தை கொடுப்பார்கள். வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், தங்கள் மர்மஸ்தானங்களை கற்பை பேணி பாதுகாப்பார்கள். அவர்கள்தான் முஃமின்கள். வல்லதீனஹும் லி அமானாத்திஹிம் அஹ்திஹிம் ராஊன், தான் கொடுத்த வாக்குறுதியையும் தன்னால் ஒப்படைக்கப்பட்ட அமானிதத்தை பேணி பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்னும் வல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிதூன், தொழுகை அதற்குரிய நேரத்தில் தொழுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முஃமின்கள் யார், அவர்களின் பண்புகள் என்னென்ன என்பதை வரிசையாக பட்டியலிடுகிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா. இதுதான் முஃமினுக்கான அடையாளங்கள், இவைதான். நமது நபியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஃமின்களுடைய அடையாளங்கள் என்ன என்பதை அவர்கள் ஒரு பட்டியலிடுகிறார்கள். ஒரு முறை சஹாபாக்கள் எல்லாம் குழுமி இருக்கிறார்கள். அந்த குழுமி இருக்கிற சபையிலே தன் தோழர்களை பார்த்து பெருமானார் கேட்டார்கள், யார் நீங்கள், நீங்கள் யார் என்று கேட்டார்கள். மன் அன்தும், நீங்கள் யார்? அப்ப எல்லாரும் தோழர்கள் எல்லாம் சேர்ந்து சொன்னார்கள், நாங்கள் எல்லாம் அல் முஃமினூன், முஃமின்கள் என்றார்கள் சஹாபாக்கள். அப்ப நாயகம் அடுத்த கேள்வியை கேட்டார்கள், வமா அலாமாத்தி ஈமானிக்கும், நீங்கள் ஈமான்தாரிகள் என்றால், முஃமின்கள் என்றால், நீங்கள் முஃமின்கள் என்பதற்கான அடையாளம் என்ன, உங்களுக்கு ஈமான் இருக்கிறது என்பதற்கான அடையாளங்கள் என்ன என்பதை நாயகம் கேட்டார்கள். உடனே சஹாபாக்கள் எல்லாம் சொன்னார்கள், நுஸ்பிரு அலல் பலா, நாங்கள் ஈமான்தாரிகள் முஃமின்கள் என்பதற்கான அடையாளம் என்ன தெரியுமா? சோதனையின் போது நாங்கள் பொறுமை மேற்கொள்வோம். துன்பம் துயரம் நேரத்தில், நஷ்ட நேரத்தில் நாங்கள் பொறுமையாக இருப்போம். அடுத்து அவர்களே சொல்கிறார்கள், வநஷ்குரு அதர் ரஹா, சந்தோஷமான மகிழ்ச்சியான சமயத்திலே நாங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவோம். இன்னும் அவர்களே பேசுகிறார்கள், சஹாபிகளே பேசுகிறார்கள், வநர்தா பிமவாகியல் கதா, அல்லாஹ் எங்களுக்கு எதை விதித்துள்ளான், எதை எங்கள் தலையின் மீது எழுதியிருக்கிறானோ அதை நாங்கள் பொருந்திக் கொள்வோம் என்றார்கள் சஹாபாக்கள். உங்கள் ஈமானுக்கான அடையாளங்கள் என்ன என்று கேட்ட பொழுது சஹாபாக்கள் 3 சொல்கிறார்கள். சோதனையின் போது பொறுமையாக இருப்போம், சந்தோஷமான சமயத்தில் நாங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவோம், மறக்க மாட்டோம் அல்லாஹ்வை. 3ஆவதாக அல்லாஹ் எதை எங்களுக்கு தருகிறானோ, எதை எங்களுக்கு விதித்திருக்கிறானோ அதை நாங்கள் பொருந்திக் கொள்வோம் என்று 3 பண்புகளை சொல்கிறார்கள், 3 அடையாளங்களை சொல்கிறார்கள் சஹாபிகள்.
இதை கேட்டதும் நாயகம் சொன்னார்கள், வரப்பில் கஅபதி, இந்த கஅபாவின் இறைவன் மீது சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் முஃமின்கள் தான், நீங்கள் முஃமின்கள் தான். இந்த கஅபாவின் இறைவன் மீது சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் முஃமின்கள் தான் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப முஃமினுக்கான அடையாளங்கள் என்ன? 3 நாயகம் சொல்கிறார்கள். சோதனையின் போது பொறுமையோடு இருப்பார், சந்தோஷமான சமயத்தில் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவார், எதை விதித்துள்ளானோ, எதை அல்லாஹ் நடத்துகிறானோ அவருக்கு அதை அவர் பொருந்திக் கொள்வார். இந்த 3 முஃமின்களின் அடையாளங்கள், ஈமானின் அடையாளங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த 3 பண்புகள் நம்மிடம் இருக்கின்றனவா? அந்த 3 பண்புகள் நம்மிடம் இருக்கிறதா? இருந்தது என்றால் அதை உறுதியாக நிலைக்க வைக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த 3 பண்புகள் இல்லை என்றால் அதை நாம் கொண்டு வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நாம் ஜும்மாவில் பார்க்கிறோம். முதல் அடையாளம், ஒருவர் ஈமான்தாரி, ஒரு முஃமின் என்பதற்கு முதல் அடையாளம் சோதனையின் போது பொறுமையோடு இருப்பார். அது அல்லாஹ் திருமறையில் சொல்கிறார். மனிதனின் இயல்பு என்ன தெரியுமா? فَأَمَّا الْإِنسَانُ إِذَا مَا ابْتَلَاهُ رَبُّهُ فَأَكْرَمَهُ وَنَعَّمَهُ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனுக்கு அவனை சோதிக்கும் எண்ணத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு பொருள் செல்வத்தை கொடுத்து, அவன் கேட்டதையெல்லாம் கொடுத்து அவனை அல்லாஹ் வளமாக நலமாக ஆக்கினான் என்றால் இந்த மனிதன் சொல்வான், ஃபயகூலு ரப்பி அக்ரமன், என் இறைவன் என்னை சங்கைப்படுத்தி விட்டான், கண்ணியப்படுத்தி விட்டான், என்னோடு பாசமாக இருக்கிறான் என்று இந்த மனிதன் சொல்வான். அதே மனிதன் வஅம்மா இதா மப்துனாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கா, அதே மனிதனை அல்லாஹ் சோதிக்கும் விதத்தில் அவனுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி, துன்பத்தை ஏற்படுத்தி, துயரத்தை ஏற்படுத்தி அவனை செல்லா காசாக ஆக்கி அவனை அல்லாஹ் சோதித்தால் அந்த மனிதன் சொல்வான், ஃபயகூலு ரப்பி அஹானன், என் இறைவன் என்னை அசிங்கப்படுத்தி விட்டான், என் இறைவன் என்னை கேவலப்படுத்தி விட்டான் என்று மனிதன் சொல்வான். இதுதான் மனிதனின் இயல்பு என்று அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான். அவன் கேட்டதையெல்லாம் கொடுத்தா அவன் என்ன சொல்லுவான்? என் ரப்பு என்னை என்ன செலுத்திட்டான், சங்கைப்படுத்திட்டான்னு சொல்லுவான். ஆனால் அவனுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தணும் என்றால் மனிதன் சொல்வான், இல்லை, என் இறைவன் என்னை கேவலப்படுத்தி விட்டான் என்று சொல்வான். இது மனிதனின் இயல்பு என்று அல்லாஹ் திருமறையில் சொல்கிறார். ஆனால் ஒரு முஃமினின் இறை நம்பிக்கையாளரின் இயல்பு என்ன தெரியுமா? மனிதன் எப்பொழுது முஃமினாக இறை நம்பிக்கையாளனாக அல்லாஹ்விடத்தில் கருதப்படுகிறான் தெரியுமா? அதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு இறை நம்பிக்கையாளரின் விஷயம் ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த இறை நம்பிக்கையாளர் யார் தெரியுமா? அந்த இறை நம்பிக்கையாளரின் எல்லா செயல்களும், அந்த இறை நம்பிக்கையாளரின் எல்லா செயல்களும் நடவாகவே அவருக்கு முடிகிறது. அந்த முஃமின் ஆச்சரியமாக இருக்கிறான் எனக்கு என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்ன அந்த முஃமின் ஆச்சரியத்தை தருகிறான்? நாயகமே சொல்கிறார்கள், என் அசாபத்து சர்வா ஷக்கர, ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு சந்தோஷத்தை அல்லாஹ் கொடுத்தான் என்றார். ஒரு சந்தோஷமான செயல் நடக்குது, வியாபாரத்துல நல்ல லாபம் கிடைக்குது, ஒரு நல்ல சந்தோஷமான செய்தி அவனுக்கு அல்லாஹ் ஏற்படுத்துறான் அப்படின்னா அந்த முஃமின் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவார். எல்லாம் கிடைச்சிருச்சு அப்படிங்கறத என்ன செய்ய மாட்டான் அந்த முஃமின்? ஆணவத்தோடு, பகைமையோடு, பெருமையோடு நடக்க மாட்டான். சந்தோஷத்தின் காரணமாக அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவான். அவன் இறை நம்பிக்கையாளர். அதே முஃமின் எப்படிப்பட்டவன்? அவனுக்கு ஒரு துன்பத்தை, துயரத்தை அல்லாஹ் தந்தான் என்றால் அவன் பொறுமையாக இருப்பான். அதுவே இறை நம்பிக்கையாளரின் இயல்பு என்ற அண்ணலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். சந்தோஷமானது கிடைத்தால் நன்றி செலுத்துவார், சோதனை கிடைத்தது என்றால் பொறுமையாக இருப்பார். அதுவே இறை நம்பிக்கையாளரின் இயல்பு என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார். ஒரு முஃமினின் அடையாளம் அதுதான். அவன் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறான்?
துன்பம் வந்ததும் துவண்டு போய் பதறி போய் அல்லாஹ்வை தடித்த வார்த்தைகளால் ஏசுகிறானா, அவன் பொறுமையோடு இருக்கிறானா என்பதை அல்லாஹ் கண்காணிக்கிறான். அதிலே அல்லாஹ் இறை நம்பிக்கையாளனா இல்லையா என்று நம்மளை சோதிக்கிறார். அபி மூசல் அஷ்அரி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார், ஒரு அடியாருடைய குழந்தை இறந்து விடுகிறது. ஒரு அடியாருடைய குழந்தை சிறு வயதிலே இறந்து விடுகிறது. அல்லாஹ் கேட்பானா மலக்குமார்களை பார்த்து, என் அடியானின் பிஞ்சு குழந்தையை நீங்கள் உயிரை பறித்து விட்டீர்களா என்று அல்லாஹ் கேட்பானா. மலக்குமார்கள் சொல்வார்கள், ஆம் அல்லாஹ்வே, உன் அடியாருடைய குழந்தையை நாங்கள் சொல்லுவாங்க புத்திர சோகம் இருக்கணும், குழந்தை பாக்கியம் பெருசல்ல, அந்த குழந்தை உயிரோடு தன் கண் முன்னாடி தன் குழந்தை மரணிக்க கூடாது என்று சொல்வார்கள். ஆனால் உன் அடியாருடைய குழந்தை அவன் உயிரோடு இருக்கிற பொழுது அதை நாங்கள் பறித்து விட்டோம், குழந்தை நாங்கள் உயிரை கைப்பற்றி விட்டோம் என்று மலக்குமார்கள் சொல்வார்கள். அடுத்து அல்லாஹ் கேட்பான், என் அடியாரின் இதயக்கனியை நீங்கள் பறித்து விட்டீர்களா? குழந்தைக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்? இதயக்கனி என்று சொல்கிறான். அவன் இதயத்தில் இருக்கிற கனி என்கிற இதயத்தின் கனியாக இருக்கிற அவன் குழந்தையை நீங்கள் பறித்து விட்டீர்களா? ஆம் யா அல்லாஹ், அவன் குழந்தையை பறிச்சுட்டோம். அல்லாஹ் அடுத்து கேட்பானா, அப்படி அவன் ரூஹை வாங்கிய சமயத்தில், அவன் குழந்தையை கைப்பற்றிய சமயத்தில் என் அடியான் என்ன சொன்னான், அவன் நிலை எப்படி இருந்தது என்று அல்லாஹ் கேட்பானா. மலக்குமார்கள் எல்லாம் சொல்வார்களாம், ஹமிதக, அவர் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாமெல்லாம் அல்லாஹ்விற்குரியவர்கள் தான், நிச்சயமாக நாம் அனைவரும் அல்லாஹ்வை சென்றடைவோம், யாராக இருந்தாலும் இறப்பு வரும் என்ற திக்ரை அவர் ஓதினார், பொறுமையோடு இருந்தார் என்று மலக்குமார்கள் சொல்வார்களாம். அல்லாஹ் சொல்வான், அந்த அடியானுக்கு சூனத்தில் ஒரு வீடு கட்டுங்கள், அந்த வீட்டுக்கு புகழுக்குரிய வீடு என்று நீங்கள் பெயர் வையுங்கள் என்று அல்லாஹ் பெயர் வைப்பார். ஒரு அடியாருக்கு அல்லாஹ் சோதனையை தருகிறான், தாங்க முடியாத ஒரு துன்பத்தை தருகிறான். அந்த அடியார் பொறுமையோடு இருக்கிறார் என்றால் அவருக்கு நாளை மறுமையில் ஒரு சூனத்தில் அல்லாஹ் ஒரு வீட்டை கட்டுகிறார். இறை நம்பிக்கையாளரின் அடையாளம் அதுதான், சோதனை சமயத்தில் பொறுமையோடு இருப்பார். ஒரு காலத்தில் தப்சீர் ரூஹுல் பயான் என்கிற குர்ஆன் விரிவுரையில் இந்த சம்பவத்தை சொல்கிறார்கள். முன்னொரு காலத்தில் ஒரு வணக்கசாலி இருந்தாலும் அந்த வணக்கசாலிக்கு அல்லாஹ் ஒரு கடுமையான நோயை கொடுத்தார். நோயை கண்டதும் அவர் புலம்ப ஆரம்பித்தார். எவ்வளவு நாளா நான் அல்லாஹை வணங்கி கொண்டிருக்கிறேன், எவ்வளவோ இபாதத்துகளை செய்கிறேனே, அல்லாஹ் எனக்கு போய் இப்படி செஞ்சுட்டானே, எனக்கு போய் இப்படி ஒரு சோதனை கொடுத்துட்டானே என்று புலம்பினாராம். அல்லாஹ்விற்கு கருணை இல்லையா என்று புலம்பினார் அந்த அடியார். அப்ப அந்த காலத்தில் வாழ்ந்த நபிக்கு அல்லாஹ் வகி அறிவித்தானா, நபி நீங்கள் அந்த அடியாரிடம் சொல்லுங்கள், என் கருணையை பற்றி அவன் கேள்வி கேட்டான், என் ரஹமத்தை பற்றி அவன் முறையிடுகிறான், அவனிடம் சொல்லுங்கள், உனக்கு தந்திருக்கிற நோய் அல்லாஹ் உன்னுடைய பாவத்தை அழித்து உன் அந்தஸ்துகளை உயர்த்துவதற்காகத்தான் அல்லாஹ் உனக்கு நோயை தந்திருக்கிறார். உனக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த சோதனையின் பலனை நீ அறிந்தாய் என்றால் இந்த நோய் எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நீ எண்ணுவ. உனக்கு கிடைத்த சோதனை அதனுடைய பலனை நீ அறிந்தாய் என்றால், என்னிடத்தில் அதற்குரிய பலன் என்ன என்பதை நீ அறிந்து விட்டாய் என்றால் இந்த சோதனையை கண்டு நீ சந்தோஷமாக இருப்பாய். இப்படி என்னை பார்த்து புகார் செய்து விட்டாய் என்று அல்லாஹ் என்ன செய்தான், அந்த அடியாரை பார்த்து கேள்வி கேட்டான் என்று குர்ஆன் விரிவுரையில் சொல்லப்படுகிறது. இந்த சம்பவம் நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால், அல்லாஹ் ஒரு சோதனையை தருகிறான் என்றால், அல்லாஹ் ஒரு துயரத்தை நஷ்டத்தை தருகிறான் என்றால், அந்த நஷ்டத்தை கண்டு நாம் அழுது புலம்பி அல்லாஹ்விடம் குறை பேசுகிறோம் என்றால் நாம் முஃமின்கள் அல்ல. முஃமின்கள் என்பவர்கள் அந்த சோதனையை கண்டு என்ன செய்வார்கள்? புலம்ப மாட்டார்கள், அல்லாஹ்வை குறை கூற மாட்டார்கள். பல வருஷமா ஒரு செயல் செய்ய நினைக்கிறேன், ஒரு லாபத்தை கண்டுடணும்னு நான் கஷ்டப்படுகிறேன், ஆனால் லாபம் இல்லை, வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, நினைக்கிறது நடக்கிறது இல்லை, அப்படி நாம் புலம்ப ஆரம்பித்தோம் என்றால் இறை நம்பிக்கையாளர் என்கிற அந்தஸ்திலிருந்து நாம் கீழே இறங்கி விடுகிறோம்.
சோதனையின் போது, ஒரு நோயின் போது நாம் எந்த அளவிற்கு பொறுமையோடு இருக்கிறோம் என்பதை நாம் அல்லாஹ் நம்மளை கண்காணிக்கிறான். இவன் என்ன செய்யறான், இந்த சோதனைக்கு இவனுடைய ரியாக்ஷன் என்ன என்பதை அல்லாஹ் என்ன செய்கிறான் பார்க்க ஆசைப்படுகிறான். அதை பார்த்து நாம் முடிவு செய்யப்படுகிறோம், நாம் முஃமினா இல்லையா என்பதை அல்லாஹ்விடத்தில் முடிவு செய்யப்படுகிறார். அப்ப முஃமினின் அடையாளம் என்ன? சோதனை சமயத்தில், நஷ்ட சமயத்தில், துயர சமயத்தில் அவர் பொறுமையோடு இருக்க வேண்டும். இரண்டாவது, அந்த துயரத்தை நீக்கி, அந்த கஷ்டத்தை நீக்கி அல்லாஹ் சந்தோஷத்தை தருகிறான் என்றால் அந்த சந்தோஷ சமயத்தில் அல்லாஹ்வை நன்றி பாராட்ட வேண்டும், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். எல்லாம் கிடைச்சிருச்சுன்னா ஆடக்கூடாது என்பதை அல்லாஹ் திருமறையில் பதிவு செய்கிறான். அடியானுடைய மனிதனுடைய இயல்பை அல்லாஹ் சொல்கிற பொழுது சொல்கிறான், இதா மஸ்ஸல் இன்சானு துர்ரு தஆனா லி ஜம்பிஹி அவ் காயிதன் அவ் காயிமா. இந்த அடியானுக்கு, இந்த மனிதன் தான் என்று அல்லாஹ் சொல்கிறான், இந்த மனிதனுக்கு நாம் ஒரு கஷ்டத்தை கொடுத்தோம்னா அவன் நம்மிடம் அழுது புரண்டு என்னிடம் துவா கேட்கிறான், படுத்து கேட்கிறான், உட்கார்ந்து கேட்கிறான், நின்னு கேட்கிறான், யா அல்லாஹ் என் துன்பத்தை நீக்கிவிடு என்று என்னிடம் கேட்கிறான், எனக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை நீக்கிவிடு என்று கேட்கிறான், எனக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீக்கிவிடு என்று இந்த மனிதனிடம் கேட்கிறான். நான் நீக்கிட்டா அல்லாஹ் சொல்கிறான், ஃபலம்மா கஷஃபனா அன்ஹு துர்ரஹு, அவன் எதை முறையிட்டானோ அந்த கஷ்டத்தை, நஷ்டத்தை, துன்பத்தை நான் நீக்கினேன்னா மர்ரக அல்லம் எதுனா இலா துர்ரின் மஸ்ஸஹு, கஷ்டம் வந்து என்கிட்ட கேட்காத மாதிரி நடிச்சுக்கிட்டு என்னை மறந்து கடந்து போறான் அப்படின்னு அல்லாஹ் திருமறையில் சொல்றான். கஷ்டம் வந்துட்டா அழுது புலம்புறான். கஷ்டத்தை நீக்கணும் என்றால் இந்த மனிதன் என்ன செய்கிறான் என்றால் கண்டும் காணாததுமாக அந்த கஷ்டத்தை நீக்குவதற்காக என்ற துவா கேட்டானே அப்படி கேட்காத மாதிரி என்னிடம் கடந்து போகிறான் என்று அல்லாஹ் திருமறையில் பதிவு செய்கிறான். அப்ப மகிழ்ச்சியான சமயத்திலே, சந்தோஷமான தருணங்களில் நாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். செலுத்துவதுதான் ஒரு முஃமினுடைய அடையாளம். பெருமானார் சொன்னார்கள், தஅர்ரஃப் இலல்லாஹி ஃபிர்ரஹா, சந்தோஷமான சமயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். உங்கள் துன்ப நேரத்தில் உங்களை அல்லாஹ் நினைத்து பார்ப்பான், உங்கள் துன்பத்தை அல்லாஹ் நீக்குவான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்ப நாம் மகிழ்ச்சியான சமயத்தில் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். அது ஒரு முஃமினுடைய அடையாளம். அடுத்ததாக மூன்றாவது அடையாளம், நாயகம் சொன்னார்கள், எதை ஒரு மனிதனுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை அவன் பொருந்தி கொள்ள வேண்டும். அப்படி பொருந்தி கொள்வது ஒரு ஈமான்தாரிக்கான அடையாளம். நல்லதோ கெட்டதோ, லாபமோ நஷ்டமோ, துன்பமோ நலவோ, எது ஏற்பட்டாலும் அதை அவன் பொருந்தி கொள்கிறானா என்று அல்லாஹ் பார்க்கிறான். பொருந்தி கொள்வது ஈமானுக்கான அடையாளம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா ரப்பி, என் இறைவா, துல்லனி அலா அம்ரின் ஃபீஹி ரிதாக், உன் பொருத்தத்தை தரக்கூடிய ஒரு அமலை எனக்கு சொல்லித்தார். உன் பொருத்தம் வேண்டும், அது எதால் எனக்கு கிடைக்கும், அது எனக்கு அறிவித்துத்தா என்று கேட்டார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம். அல்லாஹ் சொன்னான், ரிதாயி ஃபீ ரிதாக பிகதாயி, நான் உனக்கு எதை விதித்திருக்கிறேனோ அதை நீ பொருந்தி கொண்டாய் என்றால் என் பொருத்தம் உனக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மிடம் சொல்கிறார். இப்ப அல்லாஹ்வுடைய பொருத்தம் எதுல கிடைக்கும் கேட்டீங்கன்னா, எதை நமக்கு அல்லாஹ் தருகிறானோ, எதை தந்தானோ அதை நாம் பொருந்தி கொண்டோம் என்றால் அல்லாஹ்வுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்கிறார். மஸ்ரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வரலாறை பதிவு செய்கிறார்கள். ஸ்பெயின் நாடு, அந்த ஸ்பெயின் என்கிற நாடு ஒரு 720 ஆண்டு காலமாக முஸ்லிம்களுடைய ஆட்சி நடந்த ஏரியா. அந்தலூஸ் என்ற அதற்கு பெயர். பின்னர் சிறுவைக்காரர்கள் முஸ்லிமை வீழ்த்தி, இஸ்லாத்தை வீழ்த்தி அங்கு என்ன செய்கிறார்கள், ஆட்சியை பிடிக்கிறார்கள். 720 வருடம் பாரம்பரியம் ஸ்பெயினுக்கு இருக்கிறார். இன்றைக்கும் நீங்கள் ஸ்பெயினில் வாழக்கூடிய நபர்களின் பேச்சை கேட்டீர்கள் என்றால் அதில் காமாசி அரபு மொழியாகத்தான் இருக்கும். அங்கு குடியிருவர்கள் அரபியர்கள்.
அரபு நாட்டிலிருந்து இஸ்லாத்தை எடுத்து சொல்வதற்காக வந்தவர்கள் ஸ்பெயினில் குடியேறுகிறார்கள். அங்கு ஆட்சியும் பிடிக்கிறார்கள். 720 ஆண்டு காலம் அங்கு ஆட்சியை பிடித்தார்கள். அந்த ஸ்பெயின் நாட்டிலே அந்தலூஸ் என்பது இஸ்லாத்தின் ஆட்சியில் இருந்த பெயர். அதற்கு அந்த அந்தலூஸ் நாட்டில் ஒரு கிராமத்தில் ஒரு வணக்கசாலி வாழ்ந்தார். அந்த வணக்கசாலியிடம் 3 பொருள் இருந்தது. ஒரு கழுதை, ஒரு நாய், ஒரு சேவல். கழுதையை வைத்து அவர் உணவை சுமந்தார், விறகு சுமந்தார், அதன் மூலமாக வருமானம் ஈட்டி வாழ்ந்தார். அவரிடம் இருக்கிற நாய் அவர் இருக்கிற வீட்டையும் கழுதையும் பாதுகாத்தது. அவருடைய சேவல், அந்த சேவல் அவரை தொழுகைக்காக எழுப்பிவிட்டது. இந்த 3ஐயும் அவர் வைத்து அல்லாஹை வணங்கி வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அவருடைய சேவலை ஒரு நரி தின்று சாப்பிட்டு விட்டது. அவர் சொன்னார், அசா ஐயக்கூன கைரா, இதுவும் நன்மைக்கே என்றார். சில காலம் கழிந்தது. அவருடைய நாய் ஏதோ ஒரு நோயின் காரணமாக இறந்து போனது. அப்பொழுதும் அந்த வணக்கசாலி சொன்னார், அசா ஐயக்கூன கைரா, இதுவும் நன்மைக்கே என்றார். இன்னும் சில காலம் சென்றது. அவர் எதன் மூலமாக வருமானத்தை ஈட்டி வாழ்ந்தாரோ அந்த கழுதையை ஒரு ஓநாய் கடித்து தின்று விட்டது. ஓநாயால் அது செத்து போனது. அப்பொழுதும் சொன்னார், அசா யகூன கைரா, இதுவும் நன்மைக்கு என்றார் அந்த வணக்கசாலி. சில காலம் கழிந்தது. அந்த கிராமத்தை தாக்குவதற்காக எதிரிகள் வந்தார்கள். யாரோ ஒரு புது நபர்கள் வந்தால் வீட்டில் இருக்கிற ஜீவராசிகள், நாய் அல்லது கோழி கத்துமா இல்லையா, ஆடு கத்துமா இல்லையா, அந்த மாதிரி எல்லாரும் வீட்டில் இருக்கிற ஆடு கோழி எல்லாம் கத்துது. அந்த பக்கமாக வந்த எதிரி நாட்டை சேர்ந்தவர்கள் செய்து விட்டார்கள், அந்த கிராமத்தையே சூறையாடினார்கள். சூறையாடி எல்லாரையும் சிறைப்பிடித்து சென்றார்கள். ஒரே ஒரு வீட்டை தவிர, அந்த வணக்கசாலின் வீட்டை தவிர. ஏனென்றால் வணக்கசாலி வீட்டில் எதுவும் இல்லை. கோழியோ ஆடோ மாடோ எதுவுமே இல்லை. எதுவும் கத்தல. அங்க ஆள் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு நான் கண்டுக்காம அந்த வீட்டை மட்டும் விட்டு விட்டு அந்த எதிரிகள் எல்லாரும் சிறைபிடிச்சு போயிட்டாங்க. மறுநாள் காடை புலருகிறது. வணக்கசாலி எழுந்திருக்கிறார். எழுந்திருத்து பார்த்தால் கிராமமே சூறையாடி இருக்கிறது, யாரும் இல்லை. அந்த மனிதர் வணக்கசாலி தப்பித்தார். அவர் உயிரை அல்லாஹ் பாதுகாத்தான். எதன் மூலமாக? அந்த 3 ஜீவராசிகள் வீட்டில் இல்லை. அவரை விட்டும் கடந்து போனது, நஷ்டத்திற்குள்ளானார். அந்த நஷ்டமே அவருக்கு நன்மையாக மாறி. அப்ப அல்லாஹ் எதை ஒன்றை விதிக்கிறானோ நமக்கு அதில் 1000 நன்மைகள் இருக்கும். அந்த ஏற்படுத்திய ஒன்றை, அல்லாஹ் தந்த ஒன்றை நாம் புரிந்து கொண்டோம் என்றால், அல்லாஹ் தந்திருக்கிற ஒன்றை புரிந்து கொள்கிற பொழுது அல்லாஹ்வின் பொருத்தம் நமக்கு கிடைக்கிறது. இது யாருடைய பண்பு? இறை நம்பிக்கையாளரின் பண்பு. இறை நம்பிக்கையாளர்கள் 3 அடையாளத்துக்கு சொந்தக்காரர்கள். சோதனை வந்தால் பொறுமையாக இருப்பார்கள். மகிழ்ச்சியான சமயத்தில் நன்றியை வெளிப்படுத்துவார்கள். எதை அல்லாஹ் தருகிறானோ அந்த விதியை புரிந்து கொள்வார்கள். இந்த 3 முஃமின்களின் அடையாளம். சிலர்கள் பேசலாம், என் வாழ்க்கையில் எந்த கஷ்டம் எனக்கு வந்தது இல்லைங்க, சந்தோஷமா வாழ்றேன், எனக்கு என்னங்க ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. நாமே சொல்லுவோம் சில பேரை பார்த்து, அநியாயக்காரன், அக்கிரமக்காரன், எல்லா சேட்டையும் பண்றான், ஆனா அவன் நல்லா இருக்கான், அவனுக்கு எதாவது நடக்குதா பாருங்க, சேர்த்து எல்லாத்தையும் அவன் தான் பண்றான், நல்லா வாழ்றான். அப்படிப்பட்ட மனிதர்களை நாம் காணுகிறோம். அவர்களை வைத்து நமக்கு என்ன படிப்பினை தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு தம்பதி வாழ்ந்தார்கள். கணவன் இரவு நேரத்தில் தன் மனைவியிடம் கேட்டார், தண்ணி குடிக்கணும், கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க. தண்ணி எடுக்க போனாங்க. தண்ணி எடுத்துட்டு வர்ற சமயத்துல வந்து பார்த்த கணவர் தூங்கிட்டார், அசந்து தூங்கிட்டாரு. இவங்க அப்படியே கிளாஸை வச்சுக்கிட்டு நின்றுட்டாங்க. கணவன் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், தூக்கத்தை கலைச்ச மாதிரி ஆயிருக்கு, இப்ப யாருக்கு அது நடக்காது சொல்லுகிறேன் அப்படி நின்ட்டாங்க அந்த அம்மா. ஃபஜ்ர் வந்தது. இவர் முழிச்சு பார்க்கிறாரு, தன் மனைவி கிளாஸோட டம்ளரோட தண்ணியோட நிக்கிறாங்க. ஏமா தூங்கிட்ட விட்டுருக்க வேண்டியதை நீங்க படுத்திருக்கலாமே, ஏன் இவ்வளவு நேரம் இவ்வளவு தியாகம் ஏன் பண்றீங்க? சந்தோஷமானார். தன் மனைவி பார்த்து, தன் மனைவியின் செயலை பார்த்து சந்தோஷமானார். கேட்டார், உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கா கேளுங்க, அதை நிறைவேற்றுற. அப்ப அவங்க சொன்னாங்க,
தொல்லகதி, என்னை நீ தலாக்கு செய். அந்த அம்மா கேட்டது, என்னை நீ விவாகரத்து செய் என்று கேட்டார். அவர் ஆடி போனார். என்ன நம்ம மனைவி இப்படி கேட்டாங்களே, அவர் விரும்பலாத, நான் ரசூல்லாட்ட கொண்டு போறேன் அப்படின்னு ரசூல்லாவிடம் கூட்டி கொண்டு போனார். போகிற வழியிலே ஒரு கல் தடுமாறி அந்த கணவர் கீழே விழுகிறார். கால் முறிவாகிறது, கால் முறிஞ்சு போயிருது, கால் உடைஞ்சிருது. உடனே அந்த கணவரை அழைச்சிக்கிட்டு, வாங்க திரும்பி போவோம், உங்களை தலாக் பண்ற ஐடியா எனக்கு இப்ப இல்லை, வாங்க வீட்டுக்கு போவோம். ஏமா என்ன ஆச்சு, இப்படி ஆச்சுன்னா எம்மளை இறக்கப்படுறியா அப்படின்னு அந்த கணவர் கேட்டாராம். மனைவி சொன்னார்களாம், இல்லை, உங்களோட நான் சில ஆண்டு காலமாக வாழ்ந்து வருகிறேன், சில ஆண்டுகளாக உங்களுக்கு எந்த சோதனையும் ஏற்படவில்லை, உங்களுக்கு எந்த சோதனையும் ஏற்படவில்லை, எந்த கஷ்டமும் நஷ்டம் எதுவுமே ஏற்படல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ அவனுக்குத்தான் சோதனையை தருவான் என்று நாயகம் சொன்னார்கள். உங்களுக்கு அல்லாஹ் நலவை நாடல, ஏன்னா சோதனையும் வரல, அதனால் உங்களை பிரிந்து போக நான் ஆசைப்பட்டேன். ஆனால் இப்பொழுது உங்களுக்கு ஒரு சோதனை அல்லாஹ் தந்து விட்டார், புரிந்து கொண்டேன், உங்களையும் அல்லாஹ் பிரியப்படுகிறான், எனவே வாங்க திரும்பி போலாம் அப்படின்னு சொன்னதாக வரலாறு நுஸ்ஹத்துல் மஜாலிஸ் என்கிற வரலாற்று கிதாபில் இதை பதிவு செய்கிறார்கள். எதைக்கு சொல்ல வருகிறேன், எதற்கு இந்த சம்பவத்தை சொல்ல வருகிறேன் என்றால், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சோதனை என்பது உங்களை அல்லாஹ் பிரியப்பட்டதற்கான அடையாளம். ஒரு நஷ்டமோ அல்லது துயரமோ அது அல்லாஹ் நம் மீது வைத்திருக்கிற அன்புக்கு அடையாளம். அதில் பொறுமையோடு இருந்து அல்லாஹ் அதை வெற்றியாகி தருகிற பொழுது அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி, அதோடு மட்டும் இல்லாமல் எதை தந்தாலும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுகிற மக்களாக நாம் வாழ்கிற ஒவ்வொரு சமயத்திலும் அல்லாஹ் நம் மீது பொருத்தத்தை வழங்குவான். யார் அல்லாஹ்வின் பொருத்தம் பெற்றார்களோ அவர்கள் முஃமின்களாகவே மரணிப்பார்கள். நாமும் முஃமினாக வாழ்ந்து முஃமினாக மரணிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கெல்லாம் தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.